ஹாய் காய்ஸ், வாட்ஸ்அப். நான் தான் உங்கள் சுரேஷ் திருப்பி வந்திருக்கேன். நான் இன்னொரு வீடியோவில் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நிவார் புயலப்போ நம்ம வீடெல்லாம் ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ அதோட இதெல்லாம் பார்க்கலாம், பிடிக்கலாம். சரி, எப்படிலாம் ஃப்ளட்டு இதாகிருக்குன்னு. புயல் அன்றைக்கி நம்ம வீட்லேயும் ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. எலக்ட்ரிசிட்டி இல்லை, எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரக்கே இதாகிடுச்சு. ஸோ எனக்கு 2 நாள் கழிச்சு தான் வந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குதுங்க. புயல் வந்துட்டு போனதுக்கு அர்த்தமே இல்லை. புயல் வந்ததும் தெரில, போனதும் தெரில. அவ்வளோ வெயில் அடிக்குது. வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் பைக்கர் சுரேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை தட்டிட்டு போங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நிறைய பேத்துக்கு வரும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு. முட்டிக்கால் அளவில் தண்ணியில் நடந்து வராங்களே. தண்ணி அவ்வளோ போகுது. அப்படியே அடுத்த ரோடுக்கு போவோமா? சோழிங்கநல்லூர் டு மேடவாக்கம் மெயின் ரோட்டில் இருக்கும். பாருங்க கைஸ், மழை பெஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு தான் நானும் வரேன். ஃபுல்லாக இந்த ஏரி ஃபுல்லாக நம்பிடுச்சு. ஏன்னா மழை பெய்கிறப்போ கவர் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் நானும் எல்லாம் மாட்டிக்கிட்டேன் ஃபுல்லாக. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. 2 நாள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. நோ எலக்ட்ரிசிட்டி, மொபைல் சார்ஜ் போட முடியல. எங்கே இருக்குன்னா சோழிங்கநல்லூர் விப்ரோ ஹெச்எல் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏரி தான் அது. அந்த ஏரிக்கு முன்னாடி எவ்வளோ இதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. நேற்றுக்கு இந்த ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. எல்லாம் எப்படியோ ட்ரெயின் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுளீர்னு வெயில் அடிக்குது. 2 நாளாக செம்ம காற்று, செம்ம மழை பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கி நல்லா சுளீர்னு காற்று அடிக்குது. இந்த நிவார் புயலோட அடையாளமே இல்லை மேலே காட்டுறவங்களுக்கு. ஃபுல் கிளியர் ஸ்கை, ஒரு டார்க் இது கூட இல்லை, கிளியராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக
நம்ம இது வந்து சோழிங்கநல்லூர் ஹெச்சிஎல் இந்த பக்கம் இருக்குது. இது ஹெச்சிஎல் பில்டிங் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. நம்ம குளோபல் கிட்ட போவோம், அங்கே எப்படி தண்ணி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். மேடப்பாக்கம் போகிற ரோடு இது. இன்னொரு புயல் வேறு வருதுன்றாங்க 29th. அப்படி வந்துச்சுன்னா சத்தியமாக சென்னை தாங்காது. ஏற்கனவே தண்ணியெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இங்கே நிறுத்தி காட்டுற பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குங்க. இதெல்லாம் ஃப்ளாட்ஸ் இந்த பக்கம் இருக்குது. அப்படியே நம்ம பிரதர்ஸ்லாம் சிஸ்டர்ஸ்லாம் போகிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாம் ஃப்ளாட்டு. இதெல்லாம் ஃப்ளாட்டு போட்டு இடம் சேலுக்கு இருக்குது. அந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. நடுவில் வேறு ஓவர் டேங்க் வேறு. ஏன்னா இதெல்லாம் சேல், ஃப்ளாட் ஃபார் சேல். ஃபுல்லாக தண்ணி கடை தான் இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டு வரேன். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். பச்சை பசங்க எல்லாம் பாசி பிடிச்சிருக்கு. கார்கார் நம்மளே பார்க்குறேன், எவன்டா ஒருத்தன் தனியாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு. இது வருங்க எவ்வளோ தண்ணின்னு. ரோடு இது, நம்ம நடந்து போகிறது இதுதான் ரோடு. ரோட்லேருந்து எவ்வளோ தண்ணி இருக்கும். ரோட்டு ஈக்குவலாக தண்ணி இருக்குது. ஃபுல்லாக தண்ணி தான். ரெண்டு பக்கம் ஃபுல் தண்ணி. நடுவில் பாருங்கள் ரோட்டில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அந்த ரோட்டில் தான் கார் போயிட்டுருக்கு. பண்ணுவோம். ஒரு கடை இருக்குது. இந்த கடை பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. அவர் எல்லா தண்ணிக்கான பக்கத்து வீட்டில் தான் போட்டுட்ருக்காரு. அங்கே போட்டு எடுத்து ஃபுல்லாக அந்த ஏரியா தண்ணி தான். இந்த கடைசியில் போனோன்னா ஏரி ஃபுல்லாக அந்த ஏரியே நம்பிடுச்சு. பாருங்க ஃபுல்லாக ஏரி நம்பிடுச்சு. ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே தான் தண்ணி பூந்துச்சா இல்லைன்னு தெரில.
2 பக்கம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்கு நடுவில் நம்ம வண்டி ஓட்ட போகிறோம். பாருங்கள் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக தண்ணி.